ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இங்கே நம்ம பேசக்கூடிய எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தகவலாக மாத்திரமே தான் பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது. பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படுறது இல்லை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் பண்ணும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம இப்போ புது முயற்சி ஒன்று எடுக்கிறோம். எனக்கு இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு அஸ்ட்ராலஜி அறிவை ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு புது முயற்சி. ஃபேக்ட் செக் பண்ணிட்டு தான் நான் இதில் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது அஸ்ட்ராலஜி ப்ளஸ் ஃபேக்ட் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்த்துக்குவோம். இது ஒரு புது முயற்சிங்கிறதுனால நீங்கள் இதில் ஏதாவது தவறு இருந்தது அப்படின்னு சொன்னாக்க நம்ம அதை கற்றலுக்காக எடுத்துக்குவோம். சரியாக நடந்ததுன்னாக்க வெற்றியாக எடுத்துக்குவோம். சரியாக நடக்கலை அப்படின்னு சொன்னாக்க அதை நம்ம பயிற்சியாக எடுத்துக்குவோம். என்னுடைய அன்பர்கள் நீங்களும் என்னோட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள், பேர் பண்ணிக்கங்க. ஏதாவது சங்கடங்கள் இருந்தால் பேர் பண்ணிக்கங்க, பொறுத்து கொள்ளுங்க, மன்னிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில வடிவேலு சொல்லுவார்ல, அப்பா ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் வந்துட்டிங்களா, எல்லாரும் என்ன உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறேன். இப்போ தவறு நடந்தால் அந்த மாதிரி வருவோம். இப்போ இது ஒரு புரிதலுக்காக, ஒரு இதுக்காக நம்ம புது முயற்சியாக கொண்டு வருவோம். நான் ஃபஸ்ட்டு நான் நாளைக்கு, அதாவது 26/12/2023 இதுக்கான இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி 20ஆம் தேதி இறங்கினதை ஜஸ்டிஃபை பண்ணி பார்த்துக்கிட்டேன். இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் பராசரர் சிஸ்டம் ப்ளஸ் பிருகு முனிவருடைய சிஸ்டம். 2 சிஸ்டத்தையும் இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். போக போக இதோடைய டெப்த்னஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம். அது அக்யூரசி லெவல் கூட வருங்கிற நம்பிக்கை. ஹியூமன் லைஃப்பில் எனக்கு நல்லா வந்திருக்கு. பட் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன்னே வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே சில முயற்சிகள் பண்ணலான்னு பார்த்தேன். பட் என்னால் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியல. இப்போ நம்ம புது முயற்சி எடுப்போம். ஸோ இப்போ ஏற்கனவே இந்த 20ஆம் தேதியோட இதில் நான் பிருகு சிஸ்டத்தை இந்த ராகுவை சுழற்சி பண்ணேன். ஏன்னா 20ஆம் தேதி சனி பயிற்சி. ஸோ சனியை சுழற்சி பண்ண வேண்டியதில் அங்கே தான் இருக்கும். ராகுவை சுழற்சி பண்ணோம்னாக்க சனியோட கன்ஜெக்ட் ஆச்சு. ஸோ சனியோட கன்ஜெக்ட் ஆகிருக்கு. அது மார்க்கெட் அடி வாங்கியிருக்கு. ஓகே, இது ஒரு 1.5 நாள் தான். 20லேருந்து 21 1.5 நாள் தான் இது வரும். 1.5 நாளுங்கும்போது 20ஆம் தேதி ஆரம்பித்து 21 இல்லாட்டி 22 வரைக்கும் போயிருக்கும். ஏன்னா சனியோட பெயர்ச்சி சாயங்காலம் 3 மணிக்கு பிறகோ அந்த அந்த அதுக்கு முன்னாடியோ ஏதோ நடந்திருக்கு. ஸோ இப்போ அந்த டைம் நம்ம எக்ஸாக்டாக பண்ண வேண்டாம். பட் அது கன்ஜெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். டைம் டிஃப்ரென்சஸ் நிறைய இருக்குது. அதனால் நம்ம டயத்தை பார்க்காம டேவை மாத்திரம் பார்த்துக்குவோம். ஸோ இப்போ அன்றைக்கி இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இறங்கிட்டு ஏறிச்சா என்னங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. அது 15 நிமிஷத்தில் பார்த்தா தெரியும். 15 நிமிஷத்தில் கடைசி சுச்சுவேஷன். இப்போ 21. இது 20ஆம் தேதி. 20ஆம் தேதி 21ஆம் தேதி அன்னைக்கு ஃபஸ்ட்டு இறங்கிட்டு செகண்ட் பார்ட்டு 9:30 மணிலேருந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஏற ஆரம்பிச்சிட்டு திருப்பி 11:30 மணிக்கு கரெக்ஷன்ஸ் எடுத்து கீழே இறங்கிட்டுருக்கு. ஸோ அப்போ அந்த 20ஆம் தேதி முடிஞ்சு 21ஆம் தேதிக்கு காலையில் 9:30லேருந்தே ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு லேசாக இறக்கத்தை காட்டிட்டு. அப்போ அது அந்த 1.5 நாளுங்கிறது தான் கணக்கு. அது மேலே புல்லிஷாக கொண்டு வராமல் கீழே தடுத்துருக்கு. ஸோ இப்போ அது 1.5 நாள் இருந்திருக்கு. இந்த 1.5 நாளுங்கிறது முன்னாடி டேட்லேருந்தே நடந்திருந்தது அப்படின்னு சொன்னாக்க நமக்கு சரியாக வந்திருக்கும். ஸோ இப்போ இது ஒரு பார்ட்டு. இப்போ அடுத்தது 26/12/2023 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி, நெக்ஸ்ட் டே டு கிறிஸ்மஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். பொதுவாக அஸ்ட்ராலஜியில் வந்து டெய்லி தினக்கோள்னு ஒன்று சொல்லுவோம். அதில் வருடக்கோள், மாதக்கோள், தினக்கோள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தினக்கோள்ங்கிறது அப்ராக்சிமேட்டாக டெய்லி மூமெண்ட்டு, சீக்கிரமாக மூவ் ஆகுறது. அது சந்திரன் ஒன்று தான். 2.5 நாளைக்கு ஒரு கட்டத்துக்கு மூவ் ஆகும். அந்த வகையில் 25ஆம் தேதி 26ஆம் தேதி பௌர்ணமி. 25ஆம் தேதி நைட்லேருந்தே அது எஃபெக்ட் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். என்னால் டைம் எக்ஸாக்டாக பார்க்க முடியல.
அதனால நம்ம 26ஆம் தேதி பௌர்ணமின்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு வந்து ஒரு விசேஷம் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னாக்க, சந்திரன் வந்து உச்சம் அடையக்கூடிய பௌர்ணமி. ஆ சந்திரன் வந்து உச்சம் அடையக்கூடிய பௌர்ணமி. அதனால நமக்கு வந்து சந்திரனுக்கு பலம் ஜாஸ்தி. இதே மாதிரியான பௌர்ணமி வந்து போன மாசம் நடந்திருக்கும். நவம்பர் மாசம். சந்திரன் வந்து உச்சம் அடையக்கூடிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய பௌர்ணமி. அடுத்த மாசம் இந்த பலன் கிடையாது. இந்த மாசமும் போன மாசம் நவம்பர் அண்டு டிசம்பர் மாசம் வந்து இந்த பலன் வந்திருக்கு. ஸோ, அப்ப சந்திரன் உச்சம் அடையக்கூடிய இந்த பௌர்ணமி வந்து வலுவா மார்க்கெட்ட மேல தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா, இது வந்து உச்சம் அடையறது மாத்திரம் இல்ல, இது ஆட்சி வீட நோக்கி பயணமாகுது அப்படிங்கிற காரணத்தினாலயும் நம்ம வந்து இத வந்து பலமா கருதுறோம். அதுக்கப்புறம் என்ன செய்யறது இங்க ம இ இ இங்க இருக்கும்போது ஃபேவரபிள் பிளானட்டான செவ்வாய் வந்து ஆட்சி இருக்கக்கூடிய பிளானட். புதன் வந்து ஃபேவரபிளான பிளானட். இது சந்திரன ஆஸ்பெக்ட் பார்க்கறதுனாலயும், இதுக்கு வந்து பலம் கூடுது அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரோம். அதுக்கப்புறம் குருவுக்கு 2ஆம் இடத்துல இருக்கு. குருவுக்கு 2ஆம் இடத்துல இருக்கு. அதுல சந்திரனுக்கு 12ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்குவோமே. சந்திரனுக்கு 12ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்கிறதுங்கிறது, அது ஒரு வகையான நல்ல யோகம். அ இதே இது வந்து சந்திரன் இதுக்கு முன்னாடி இங்க இருக்கும்போது கூட மார்க்கெட்ல அவ்வளோ பெருசு மூவ்மெண்ட் இருந்திருக்காது. இது சந்திரனுக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சுப நேச்சுரல் இயற்கை சுபர்ன்னு சொல்லுவோம். அந்த இயற்கை சுபர் இருக்கக்கூடிய யோகம் வந்து ஒரு யோகம், நல்ல யோகம் அது. ஸோ, அப்ப அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இது வந்து நல்லா இருக்கு. அ அதனால நான் என்ன யோசிக்கிறேன்னாக்க, சந்திரன் வந்து கடகம் வர்ற வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட நமக்கு மொத்தம் 7 1/2 நாள் இருக்கு. 7 1/2 நாள்ங்கிறது கேலண்டர் டே. 7 1/2 கேலண்டர் டே இருக்கிறதுனால, இந்த 7 1/2 நாளைக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. இதுக்கு இடையில பிருகு சிஸ்டத்தோட முறைப்படி இந்த ராகு, கேத்துவ வந்து டிரான்சிட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னோம்னா, இதுல ஒரு 3 நாள் கழிச்சு, அதாவது 29ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 1 1/2 நாளோ, 2 1/2 நாளோ வந்து சந்திரன வந்து இந்த கேத்து நெருங்குவாரு. அப்ப சந்திர கிரகணம் நம்ம சொல்லுவோம். அந்த இடத்துல சந்திர கிரகணம் சொல்லுவோம். ஆனா, அந்த டைம் வந்து லீவ்ல போயிடும்னு நான் நெனைக்கிறேன். இதோட டேட் நான் எடுத்துக்கிறேன். ராகுவோட டிரான்சிட்டோட டேட்ட நான் வந்து போட்டு, போட்டு நான் எடுத்து ஒரு 1 மாசத்துக்கு எந்தெந்த டேட்ல எங்கெங்க போறாருன்னு நான் முடிவு பண்ணி வச்சுக்கிறேன். நான் பேக்கப் ஒர்க் பண்ணிக்கிறேன். அந்த மாரி வரும்போது மார்க்கெட் இறங்கும். அப்ப அதோட டேட் இப்ப நாளைக்கு இருக்கான்னா, நாளைக்கு இல்ல அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா, இப்ப நான் வந்து இந்த இடத்துல தான் ராகுவ கால்குலேட் பண்ண ஞாபகம் இருக்கு. இங்க ராகு கால்குலேட் பண்ணா இங்க இருக்கு. ஸோ, அப்ப இதுக்கு அடுத்த 1 1/2 நாள்ல இங்க வந்துருது. அப்ப 28ஆம் தேதி வரைக்குமே நமக்கு 28ஆம் தேதிக்கு ஒரு த்ரெட் இருக்குன்னே நம்ம நம்பலாம். அது வந்து 28ஆம் தேதி வியாழக்கிழமை மந்த்லி எக்ஸ்பைரி, இயர்லி எக்ஸ்பைரி வந்தா கூட அது வரலாம். பட் நாளைக்கு அந்த த்ரெட் இல்ல. அதனால நாளைக்கு நான் வந்து அந்த ராகு கேதுவோட மூவ்மெண்ட்ட பிளான் பண்ணிட்டு 27, 28ஆம் தேதிக்கு எப்ப ராகு கேது சந்திரன தொடுறதுன்னு பார்ப்போம். அப்ப அந்த டயத்துல நம்ம வந்து மார்க்கெட் இறங்கும், இறங்காது அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ, இப்ப இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி திதினால மார்க்கெட் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு அப்சர்வேஷன் ரொம்ப காலமாவே நான் பண்ணக்கூடிய அப்சர்வேஷன் என்னன்னா, அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி வரும்போதெல்லாம் மார்க்கெட்ல ஒரு அ மூவ்மெண்ட் இருக்கு. இப்ப இந்த 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அஷ்டமி. பௌர்ணமி அன்னைக்கு ஏறி இருந்ததுன்னா, அஷ்டமி அன்னைக்கு இறங்குது. அமாவாசை அன்னைக்கு இறங்கி இருந்தது அப்படின்னு சொன்னா, அஷ்டமி அன்னைக்கு ஏறும். ஸோ, இது ஒரு கான்ட்ரா எஃபெக்ட் ரொம்ப நாள் வருது. இது வந்து ஒரு 95% கார்லேட் ஆயிருக்கு எனக்கு. எப்பயாவது ஒரு தடவ தான் அமாவாசையும் இறங்கிட்டு அஷ்டமியும் இறங்குறதுங்கிறது எப்பயாவது ஒரு தடவ 1 ஆர் 2 டைம்ஸ் நடந்திருக்கு. பட் 90% வந்து நமக்கு வந்து கார்லேட் ஆயிருக்கு. இப்ப அ இது ஒரு ஆஸ்பெக்ட். அப்ப நமக்கு வந்து இருக்கு. இப்ப போன மாசம் சூரியன் வந்து விருச்சிகத்துல இருந்திருக்கும். அப்ப வரக்கூடிய பௌர்ணமியும் வந்து சந்திரன் உச்சத்துல இருந்திருப்பார். அதிலிருந்து நமக்கு வந்து 5 டேஸ், 7 டேஸ் நமக்கு வரணும். 5 டேஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இந்த 5 டேஸ்ல ஏன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சி சுழற்சியோடது ஓடியாந்துரும். ஸோ, இப்ப இந்த 5 டேஸ்ல வரும்போது நம்ம பார்ப்போம்.
போன மாசம் வந்து 27ஆம் தேதி, நவம்பர் 27ஆம் தேதி பௌர்ணமி. ஸோ, அப்ப இங்க நமக்கு டேட்டா வந்து பார்த்தோம்னா, நவம்பர் 24க்கு அப்புறம் 28 இருக்கு. 28 இதிலிருந்து 27ஆம் தேதி பௌர்ணமி. அப்ப 2 1/2 நாள். 2 1/2 நாள்னா நம்ம வந்து 2 நாள்னே போடுவோமே, 1/2 நாள் அப்புறமா பார்த்துக்குவோம். 29 வரைக்கும் அதோடைய பலன் இருக்கு. ஸோ, இப்ப 29 மேல ஏறியிருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு 2 1/2 நாள். அ ம அப்டின்னா வந்து ஏற்கனவே இருந்து 3 நாள்னு வச்சுக்குவோம். அப்போ 30, 1, 2 அப்ப 2ஆம் தேதி வரைக்கும் 30, 1, 2 2ஆம் தேதி வரைக்கும் 2 முடிஞ்சு 4க்கே வந்துருச்சு. முதல்ல 2ஆம் தேதி வரைக்கும் ஒரு கட்டம். அதுக்கப்புறம் 2 1/2 நாள். 5ஆம் தேதி வரைக்கும். 4 1/2 நாள் 5ஆம் தேதி வரைக்கும்னு வச்சுக்குவோம். ஸோ, அப்ப 4, 5 6ஆம் தேதி அன்னைக்கு மேல ஏறிட்டு, இப்ப சைட்வேஸ் வந்துட்டு கீழ இறங்கியிருக்கு. ஸோ, இப்ப இந்த இடம் வரைக்கும் ஷூரா ஏறியிருக்கு. இந்த இடத்துல நம்ம இந்த ஏத்தத்துல நமக்கு வந்து இந்த ராகு கேதுவோட இன்ஃப்ளூயன்சஸ் இருந்திருந்ததுன்னா கீழ இறங்கியிருக்கும். இல்லாட்டி இந்த மாரி ஒரு சைட்வேஸ் க்குள்ள வந்திருக்கு. ஸோ, இப்ப நமக்கு என்னன்னாக்கா, அந்த பௌர்ணமிய ஒட்டி நம்ம இப்ப சொன்னோம் இல்லைங்களா, அந்த 7 1/2 நாள், அந்த பௌர்ணமிய ஒட்டி ஏறுது. ப்ரொவைடட் இந்த கேத்துவோட இன்ஃப்ளூயன்சஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டா எந்த இடத்துல வருதோ, அந்த இடத்துல இந்த மாரி ஒரு சிவப்பு கலர்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, இப்பவும் நம்ம நம்பலாம். இந்த பௌர்ணமியிலிருந்து ஒரு 2 நாள் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம நம்பலாம். ஆனா, நண்பர்களே, நான் திருப்பியும் சொல்லிடுறேன். இது என்னுடைய புது முயற்சி. இது வந்து வெற்றி அடைஞ்சால் நமக்கு வந்து சந்தோஷம் தான். இது இதுபடி நடந்ததுன்னா நமக்கு வெற்றி. இதுபடி நடக்கலைன்னாக்க, இது ஒரு பயிற்சியா எடுத்துக்கிட்டு, எங்க தப்பு நடந்திருக்கோ ஃபேக்ட் செக் நம்ம பண்ணி, அடுத்தடுத்து அக்யூரசி லெவல நோக்கி மூவ் பண்ணுவோம். இப்ப நான் சொல்லக்கூடிய பலன தகவலா மாத்திரம் பாருங்க. உடனே நிஃப்டிய பை பண்றேன், செல் பண்றேன்னு சொல்லிட்டு எந்த ஆக்டிவிட்டீஸையும் நீங்க பண்ணாதீங்க. அப்சர்வேஷன்ஸ நீங்க பார்த்துக்கங்க. நன்றி நண்பர்களே!